ஹாய் காய்ஸ், இது அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நான் க்ரீன் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி 4 கார்னர்ஸ்லையும் இது மாதிரி ட்ரா பண்ணி அதுக்கு கலர் பண்ணிக்கிறேன். கலர் பண்ணி முடித்ததும் பிளாக் லைட் யூஸ் பண்ணி நம்ம க்ரீன் கலரில் கலர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிளேஸில் எல்லாமே இது மாதிரி லீஃப் ட்ரா பண்ணிக்கிறேன். எந்தெந்த பிளேஸில் எல்லாமே க்ரீன் கலரில் கலர் பண்ணியிருக்கோமோ அங்கே எல்லாமே நம்ம இந்த மாதிரி லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். லீஃபை எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸில் ட்ரா பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து உள்ளே வந்து பிளாக் கலரில் நம்ம கலர் பண்ண போகிறோம். அதனால பெரிய சைஸ் லீஃபாக வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. கார்னர்ஸ்லையும் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலர் கொடுக்கணும். அதுக்காக அந்த பிளாக் லைட் யூஸ் பண்ணி நான் ஒவ்வொரு லீஃபையுமே பிளாக் கலரில் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பிளாக் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்படி நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்குமே பிளாக் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கும் என்ன மாதிரி பிளாக் கலர் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்டில் பிளாக் கலர் ஹாட் கமெண்ட் பண்ணிடுங்க. சைட் கலர் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் சைடு வந்து கலர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.